Hello friends, welcome to Cyberspace. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இமெயில் ஐடியில பாஸ்வேர்ட் எப்படி மாத்துறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதான் நான் சொல்லி கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இதோ மேல உங்க அக்கவுண்ட் லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்க டச் பண்ணீங்கன்னா உள்ள போகும். அதுல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படினா மேனேஜ் யுவர் அக்கவுண்ட் அப்படினு இருக்கு பாத்தீங்களா? அந்த மேனேஜ் யுவர் அக்கவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்துட்டு அதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் ஓபன் ஆயிரும். இதுல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபோ இது இருக்கு பாத்தீங்களா? பர்சனல் இன்ஃபோ இதை கொடுத்துட்டு கீழே தூக்குனீங்க அப்படின்னா இதுல பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட் சேஞ்ச் அதுவும் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணணும். என்கிட்ட இப்போ நெட் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம். ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா அது அதுக்கான வேறு வழியில் காமிக்கும். இப்போ உங்கள் ஸ்க்ரீன் லாக் கேட்கு. எனக்கு இப்போ என் ஸ்க்ரீன் லாக் தெரியும். அதனால் இப்போ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். எங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அதனால் சென்சார் கேட்கு. இப்போ நாங்கள் சென்சார் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி பாஸ்வேர்டுனாலும் கொடுக்கலாம். யூஸ் ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நம்ம பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பாஸ்வேர்டு அப்படி கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட்டு காமிக்கேன். கன்ஃபார்ம்லையும் அதே பாஸ்வேர்டு டைப் பண்ணணும். இப்போ நான் சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.